டெய்லி நான் இந்த வழியாக தான் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ரோடை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நின்னா பாதி ரோடை ஐடி கம்பெனி வண்டி மறைக்குது. சரி அப்படியே கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நவுந்து போனால் இந்த சேராட்டக்காரங்க தொல்லையும் தாங்க முடியல. பாருங்கள், இப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பாருங்கள், முன்னாடி இருக்கிற மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. இதை பார்த்துமா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சுங்க. பப்ளிக் ரோடாக இருந்த இந்த ரோட்டை பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினது என்னமோ அரசாங்கம்தான். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பொறுப்பே இல்லாமல் தோன்ற நேரத்துக்கு ரோட்டில் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஒரு டிபிக்கல் சென்னை ரோடு மாதிரியே இல்லை. பாருங்கள், இது இவ்வளோ வெறிச்சோடியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் இவ்வளோ வெறிச்சோடியாக இருக்குது? ஏன்னா வண்டிக்கு வெயிட் பண்ணி எப்படா பஸ்ஸு வரும் போகலான்னு தெரியாமல் பாதி பேர் அடுத்த ஸ்டாப்புக்கே போய் ஏறலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் என்ன தான் ஒரு ஸ்டாப்பிங் இருந்தாலும் ஒரு நாள் கூட பஸ் அங்கே நிற்காது. அதனால் மக்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் ஸ்டாப்புக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கேயும் பஸ்ஸு கண்டக்டருக்கு தோணினா மட்டும்தான் பஸ்ஸு நிற்கும். இதுதான் அந்த பழைய எம்டிஹெச் ரோடு. பஸ்ஸு முருகன் கோயிலில் நிற்கலைன்னா இங்கேருந்து ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு தான் மக்கள் போகணும். ஆனால் அந்த ரோட்லேயும் ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. பல மேன்ஹோல்ஸ் இன்னும் ஓப்பன்லேயே தான் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கேயே பாருங்களேன், இதுதான் IHM கேர்ள்ஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். தினமும் இங்கேருந்து தான் கோயம்பேட்டுக்கு போகிறதுக்கு